தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வழக்கமாக மே 22ஆம் தேதி தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டில் 6 நாட்கள் முன்பாக நேற்றே தொடங்கிவிட்டதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் பருவமழை தொடங்கிவிட்டதாகவும், கேரளாவில் வரும் 26ஆம் தேதியிலும் அதன் பின்னர் தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாக கணித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், கரூர், திருச்சி மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது. மழையின் போது இடிமின்னலுடன் 40 கிலோமீட்டர் வேகம் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், அந்தமான் கடல், தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பரவலாக வெயில் வாட்டிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் திடீரென கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருச்சியில் கம்பரசன்பேட்டை, உறையூர், தில்லைநகர், கண்டோன்மெண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சிறுவர்கள் உற்சாகமடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தில் செந்துறை, RS மாத்தூர், குழுமூர், அங்கனூர், சிவராமபுரம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தமிழக அமைச்சரவைக்கான துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் உள்துறை, மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன் உள்ளிட்ட துறைகளை முதலமைச்சர் விஜய் தன்வசம் வைத்துள்ளார். தவிக சார்பில் அமைச்சர்களாக பதவியேற்ற 10 பேருக்கான துறைகளை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது. அதன்படி முதலமைச்சர் விஜய் வசம் காவல், உள்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம், மகளிர் நலன், இளைஞர் நலன், குழந்தைகள் நலன், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலன், நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற மற்றும் குடிநீர் வழங்கல் ஆகிய துறைகள் உள்ளன. அமைச்சர் ஆனந்திற்கு ஊரக வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு திட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக ஆதவ் அர்ஜுனாவும், சுகாதாரத்துறை அமைச்சராக அருண்ராஜும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் செங்கோட்டையனுக்கு நிதித்துறையும் ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதிய பலன்கள் துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சராக வெங்கடரமணனும், மின்சாரம், சட்டத்துறை அமைச்சராக நிர்மல்குமாரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். பள்ளிக்கல்வி, தமிழ் வளர்ச்சித்துறை, செய்தித்துறை ஆகிய துறைகள் அமைச்சர் ராஜ்மோகனுக்கும் TK பிரபுவுக்கு கனிம வளத்துறையும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் கீர்த்தனாவுக்கு தொழில் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கிடைக்கும் வரை தன்னுடைய படங்கள் வெளியாகாது என்று நடிகர் ரவிமோகன் அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடிகர் ரவிமோகன் தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிவித்தார். இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பாடகி கெனிஷாவுடன் ரவிமோகன் பொதுவெளியில் தோன்றி வந்தார். இந்நிலையில் வீடியோ ஒன்றை வெளியிட்ட கெனிஷா நடிகர் ரவியை விட்டு விலகுவதாக தெரிவித்தார். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரவிமோகன் சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று கூறி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். சாதுவா இருந்த என்ன நிறைய பேர் சீண்டணும்னு நினைக்கிறாங்க. ஸோ முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என் படம் இனிமேல் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகாது. என் டைவர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் நடிக்க போகிறது கிடையாது. ஏன்னா என்னால் நடிக்க முடியல. எனக்கு நடந்த அவமானங்கள், தேவையில்லாத அவமானங்கள் என்னால் தாங்க முடியல. தொடர்ந்து பேசிய அவர் பிளாக்மெயில் செய்துதான் ஆர்த்தி தன்னை திருமணம் செய்து கொண்டதாக குற்றம் சாட்டினார். அவங்களுக்கு கை அறுத்துக்கிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணாங்க. பிளாக்மெயில் மேரேஜ் தான் இது. டெத் விஷ் வாங்கிட்டு தான் நான் இத்தனை வருஷம் உட்காந்துருந்தேன். வெளியே வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷம் தான் ஒரு மனுஷனா காத்து வாங்கிறது கூட நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியும். ஒரு மனுஷன் கூட எல்லாருக்கும் தெரியும். ஆர்த்தி குடும்பத்தார் மனரீதியாக டார்ச்சர் செய்ததாகவும் ரவிமோகன் வேதனையை வெளிப்படுத்தினார். குழந்தைகளை பார்க்க அனுமதிக்கவில்லை என்று ரவிமோகன் கூறுவது பொய் என அவரது மாமியார் சுஜாதா மறுப்பு தெரிவித்துள்ளார். ரவிமோகனின் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர், ரவிமோகனின் பேச்சு அவரது குழந்தைகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக கூறினார். அந்த பசங்களை என்ன துரதிருஷ்டமா தெரியல, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துருக்காங்க, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டிருக்காங்க.
ரொம்ப மன உளைச்சலில் இருக்காங்க. இதுக்கு மேலே மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஒரு பொறுப்பானவள். அந்த என்னோட வந்து கடமை வந்துட்டு அந்த பசங்களுக்கு வந்துட்டு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாதுன்றது தான். தொடர்ந்து பேசிய அவர் பிளாக்மெயில் செய்தது யார் என்ற உண்மையை விரைவில் தெரிவிப்பேன் என விளக்கமளித்தார். கண்டிப்பாக அத்தனை பொய்யான அவதூறுகளுக்கும் சம்பந்தப்பட்ட அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஜெயம் ரவி அவங்களுக்கான திருமணமே வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. யார் பிளாக்மெயில் பண்ணி யார் கையை அறுத்துக்கிட்டு கல்யாணம் அவங்க கேட்டாங்கன்றது வந்துட்டு 2008 வந்து யாருடைய அழுத்தத்தில் ரவிமோகன் இவ்வாறு பேசுகிறார் என்றே தெரியவில்லை எனவும் சுஜாதா கூறினார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயாக அதிகரிப்பது குறித்து பட்ஜெட்டிற்கு பிறகு முடிவு செய்யப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைச்சர் நிர்மல்குமார் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது குறித்து விளக்கினார். பினான்சியல் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜிஓல பாஸ் பண்ண முடியாது. தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சர் விஜய் எப்பொழுது செய்தியாளர்களை சந்திப்பார் என்ற கேள்விக்கும் பதிலளித்தார். பாருங்க, ஒரு விஷயம் தேவையான பொழுது எதையுமே தேவையான பொழுது செய்ய வேண்டியதுதான் அவசியம். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புங்கிறது டெய்லி பிரஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு பிரஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. தேவையான பொழுது செய்தியாளர்கள் எப்பயும் சந்திக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை நம்மளுடைய முதல்வருக்கு. தாவேகா அரசு வெளிப்படையாக நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தமிழக அரசு சார்பில் ஓடிடி தளம் தொடங்க வேண்டுமென முதலமைச்சர் விஜயிடம் கமல்ஹாசன் எம்பி வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவை எம்பியும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவருமான கமல்ஹாசன் சென்னை நீலாங்கரையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் விஜயை சந்தித்து பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன் முதலமைச்சர் தம்பி விஜயை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை மேம்படுத்தும் பல கனவுகளை முதலமைச்சர் உற்சாகத்துடன் பகிர்ந்து கொண்டதாகவும் சந்திப்பின் போது அவர் காட்டிய பண்பும் அன்பும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் கூறியுள்ளார். திரைத்துறை தொடர்பாக 6 முக்கியமான கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் கொடுத்திருப்பதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அதன்படி அதிகரிக்கும் செலவை கருத்தில் கொண்டு திரைத்துறைக்கு உள்ளாட்சி பொழுதுபோக்கு வரியை நீக்க வேண்டும் எனவும் திரைப்படங்கள் வெளியீட்டுக்கு முன்பே கசிவதை தடுக்க தனிப்படை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் நாள்தோறும் 5 காட்சிகளுக்கு அனுமதி தர வேண்டும் எனவும் திரைப்படங்கள் வெளியான 8 வாரங்களுக்கு பிறகே ஓடிடியில் வெளியாக அனுமதி தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 50% மேல் படப்பிடிப்பு நடத்தப்படும் படங்களுக்கு 10% வரை ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள கமல் தமிழக அரசு சார்பில் ஓடிடி தளம் தொடங்க வேண்டுமென அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொள்ள உள்ள நிர்வாகிகள் எந்த சமரசமும் இல்லாமல் களத்தில் உள்ள உண்மையை தலைமைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட கள ஆய்வு குழுவுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அண்ணா அறிவாலயத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி, திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, RS பாரதி, ராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய மு க ஸ்டாலின் தோல்வியடைந்த தொகுதிகளில் உண்மையான காரணங்கள் அனைத்தையும் அறிக்கையாக ஜூன் 5ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தேர்தல் முடிவுகள் குறித்து இதுவரை 2.5 லட்சம் நிர்வாகிகள், தொண்டர்கள் இணையதளம் மூலம் தலைமைக்கு புகார் மனு கொடுத்துள்ளதாகவும் திமுகவில் விரைவில் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் யாரையும் காப்பாற்றவும் முயற்சி செய்ய வேண்டாம், யாரையும் பழிவாங்கவும் எண்ணக்கூடாது என கள ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட 36 பேர் கொண்ட குழுவினருக்கு அறிவுறுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கள ஆய்வு குழுவினர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில்தான் கட்சியில் சீர்திருத்தங்களை செய்ய உள்ளதாகவும் தொண்டர்களின் உண்மையான உணர்வினை அறிந்து வந்து சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருப்பதாகவும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாட இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமைவெளி சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நாடாளுமன்ற உறுப்பினர் தனபால் சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தங்களின் சுய லாபத்திற்காக 25 எம்எல்ஏக்கள் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளித்ததாக குற்றம் சாட்டினார். சபாநாயகருக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கிறது.
அந்த 3 மாத கால அவகாசத்திலே அவர் சரியான முடிவை சபாநாயகர் எடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு நீதிமன்றம் இருக்கின்றது. நீதிமன்றத்தின் மூலமாக அந்த 25 எம்எல்ஏக்களின் பதவிகளும் பறிக்கப்படும். மீண்டும் தேர்தல் வரும். அந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் யாரை அடையாளம் காட்டுகின்றாரோ அவர்கள் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இந்த சட்டமன்றத்திலே வந்து அமருகின்ற ஒரு வாய்ப்பு உருவாகுகின்ற சூழலை இன்றைக்கு இருக்கின்றது. வேறு ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் என கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்றும் தனபால் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் அதிமுகவின் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமுரளி மற்றும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் PK வைரமுத்து ஆகியோரை எடப்பாடி பழனிசாமி பொறுப்புகளில் இருந்து நீக்கி உத்தரவிட்டுள்ளார். கட்சி மாறி வாக்களித்ததுக்கு அவங்க கொள்ளட விஷயத்துல என்ன முடிவு எடுக்க போறீங்க? நிறைய 2 தரப்பினரும் மனுக்களை கொடுத்திருக்கிறார்கள். அத்தனை மனுக்களும் ஆய்வில் இருக்கிறது. உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்க கோரும் விவகாரத்தில் சபாநாயகர் JCT பிரபாகர் தெரிவித்த விளக்கம்தான் இது. தன்னை வெற்றி பெறச் செய்த 1000 வடக்கு தொகுதி மக்களுக்கு சபாநாயகர் JCT பிரபாகர் நேரில் நன்றி தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலை பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பகுதியில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் 1 மாத காலத்திற்குள் செய்து கொடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். அவை சண்முகம் சாலை ஒட்டியிருக்கிற இந்த பகுதியில் குடியிருக்க அந்த மக்களுக்கு நான் கொடுக்கிற உறுதி என்னவென்றால் இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக அங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர் அகற்றுகிற அந்த பிரச்சனை முற்றிலுமாக தீர்க்கப்படும். 1 மாத காலத்திற்குள்ளாக தற்காலிக சாலை அமைக்கப்படும். போக்குவரத்திற்கு இடைஞ்சல் இல்லாமல் நீங்கள் எதை விரும்புகின்றீர்களோ அதை செய்து தருவதற்கு இன்றைக்கு சொல்லி இருக்கிறேன். நிச்சயமாக நடக்கும். தொகுதிக்குட்பட்ட இடங்களில் உள் விளையாட்டு அரங்கங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பேராசிரியை கைது, 3வது மற்றும் 4வது குழந்தை பெற்றுக்கொள்வோருக்கு ஊக்கத்தொகை என ஆந்திர முதலமைச்சர் பேச்சு, ராப் பாடகர் வேடன் மீது புதிய குற்றச்சாட்டு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் புனேவைச் சேர்ந்த பேராசிரியையும் நீட் தேர்வுக்கான வினாத்தாள் தயாரிப்பு குழு உறுப்பினருமான மனிஷா மந்தாரேவை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர்கள் சேர்க்கைக்கான நீட் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இதில் சுமார் 23 லட்சம் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஆனால் தேர்வுக்கு முன்பே நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஹரியானா மாநிலங்களில் தொடர்புடைய நபர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேவைச் சேர்ந்த தாவரவியல் பேராசிரியை மனிஷா மந்தாரேவை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். டெல்லியில் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். கடந்த மாதம் புனேவில் உள்ள தனது இல்லத்தில் நடத்தப்பட்ட ரகசிய பயிற்சி வகுப்பின் போது அவர் வினாத்தாளை கசியவிட்டதாகவும் இதற்காக மாணவர்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வசூலித்ததாகவும் சிபிஐ அதிகாரிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்த வழக்கில் புனேவைச் சேர்ந்த வேதியியல் விரிவுரையாளர் குல்கர்னி என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். அவர்கள் இருவருமே நீட் வினாத்தாளை தயாரிக்கும் நிபுணர் குழுவில் உறுப்பினர்களாக இருந்தது தெரியவந்துள்ளது. ஆந்திராவில் ஒரு குடும்பத்தில் 3வது குழந்தை பெற்றுக்கொண்டால் 30,000 ரூபாயும் 4வது குழந்தைக்கு 40,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஸ்ரீகாகுளம் மாவட்டம் நர்சன்னபேட்டா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் மாநிலத்தில் வருமானம் அதிகரித்தாலும் மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து வருவதாக வேதனையை வெளிப்படுத்தினார். ஒரு காலத்தில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கையை ஆதரித்த போதிலும் தற்போது பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய சந்திரபாபு நாயுடு 3வது மற்றும் 4வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு நிதியுதவி வழங்க முடிவெடுத்திருப்பதாக கூறினார். 30,000 రూపాయలు పుట్టిన వెంటనే ఇస్తాం. 4వ చైల్డ్కి 40,000 రూపాయలు ఇస్తాం. இதேபோல 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளும் தம்பதிகளுக்கு 25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என சில மாதங்களுக்கு முன்பு சந்திரபாபு நாயுடு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் தேசிய தேர்வு முகமையை கண்டித்து காங்கிரஸ் மாணவர் அமைப்பினர் போராட்டம் நடத்திய காட்சிகளே இவை. இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இம்மாத தொடக்கத்தில் நடைபெற்றது. ஆனால் இத்தேர்வுக்கு 1 மாதத்திற்கு முன்பே தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்தது என்ற தகவல் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை காங்கிரசின் மாணவர் அமைப்பினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்.
தேசிய தேர்வு முகமை மீதான நம்பிக்கை தன்மையை இழந்துவிட்டதாகவும் தேசிய தேர்வு முகமையை தடை செய்ய வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. அப்போது போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இந்தியாவிற்கு எதிராக பயங்கரவாதிகளை தூண்டிவிட்டால் உலக வரைபடத்திலேயே பாகிஸ்தான் இடம்பெற முடியாத நிலை ஏற்படக்கூடும் என்று இந்திய ராணுவ தளபதி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி கலந்து கொண்டார். அப்போது கடந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் மீண்டும் ஏற்பட்டால் இந்திய ராணுவம் எவ்வாறு பதிலளிக்கும் என்று அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி, பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து இந்தியாவிற்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் உலக வரைபடத்தின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறார்களா அல்லது வரலாற்றின் ஒரு பகுதியாக இருக்க விரும்புகிறார்களா என்பதை முடிவு செய்ய நேரிடும் என்று பகிரங்கமாக எச்சரித்தார். Pakistan, if it continues to harbor terrorists and operate against India, then they have to decide whether they want to be part of the geography or history or not. கடந்த ஆண்டு மே 7ஆம் தேதி பெஹல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் இந்தியா பதிலடி கொடுத்தது குறிப்பிடத்தக்கது.